Hi friends, welcome to Zoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zoog Kitchenல பார்க்க போறது Cook With Comali season 3ல Sruthika sister செஞ்ச Sweet Potato Halwa recipe தான் பார்க்க போறோம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஹல்வா வந்து டிஃபரண்ட் அண்ட் யூனிக் டேஸ்டா இருந்தது. இந்த ஹல்வாவை ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஹல்வா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 4 ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் வேக வச்சுட்டு இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு மேஷர் யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இதை மேஷ் பண்ணி எடுத்ததில் எனக்கு கரெக்டாக ஒரு பவுல் வந்திருக்கு. ஒரு பவுல் ஸ்வீட் பொட்டேட்டோ மேஷ் பண்ணி எடுத்ததுக்கு அரை கப்பு ஜாகரியை நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கிற சக்கரவள்ளி கிழங்கோட ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல ஜாகரியோட அளவு வந்து கூட குறை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஜாகரியை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஜாகரி வந்து தண்ணியில் கரைஞ்சி 2-3 மினிட்ஸ் கொதிச்சா மட்டும் போதும். பாகுபதம்லாம் தேவையில்லை. இப்போ ஜாகரி வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு. இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு தடவை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச முந்திரி அண்டு பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே பேன்லேயே இன்னும் 1 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏற்கனவே நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஜாகரி வாட்டர் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல தண்ணியாக இருக்குது. இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 to 15 மினிட்ஸ் இந்த சக்கரவள்ளி கிழங்குல உள்ள தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கணும். மறுபடியும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஹல்வா ஓரளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ ஹல்வாவோட திக்னஸ்க்காக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கணும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியை ஹல்வாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹல்வா வந்து பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்திருக்கு. ஸ்வீட் பொட்டேட்டோ ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலர் வந்து பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. மேலே கொஞ்சம் நட்ஸை தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்டியான ஸ்வீட் பொட்டேட்டோ ஹல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.